நோம்பு திறக்க இந்த ஒரு எசன்ஸ் போதும். இஃப்தாருக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க, உடம்புக்கும் மனசுக்கும் இதமா இருக்கும். ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் கிட்ட தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா வறுத்த சேமியா சேர்த்திருக்கேன். சேமியா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்க்கிறேன். ஏற்கனவே நான் ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தேன். நல்லா பொடி ஜவ்வரிசியை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டும் வெந்ததுக்கு அப்புறம் இதில் நான் போன வாரத்தில் ரோஸ் மில்க் எசன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கலரை தான் இதில் சேர்க்கிறேன். பாருங்க கலர் எவ்வளோ சேஞ்சாக இருக்குன்னு. இதை அப்படியே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி சேர்க்க போறேன். அதாவது சேமியாவையும் ஜவ்வரிசியும் வடிகட்டி சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் கூல் வாட்டர் சேர்த்தாக்கா ஒன்னே ஒன்று, அதாவது சேமியாவும் ஜவ்வரிசியும் ஒன்னே ஒன்று ஒட்டாம இருக்கும். இப்போ அகலமான பவுல்ல நம்ம வடிச்ச சேமியா ஜவ்வரிசி, இதுல ஊற வச்ச சப்ஜா விதையும் பாதாம் பிசுரும், அதுக்கு மேல மில்க் மேட் சேர்க்கிறேன். மில்க் மேட் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மேல ரோஸ் மில்க் எசன்ஸ், கடைசியா ஜில்லுன்னு ஐஸ் கட்டியோட பால் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டிலேயே செஞ்ச எசன்ஸுங்கிறதுனால நல்லா கொஞ்சம் கலர் டார்க்கா கொடுத்துருக்கேன். இஃப்தாருக்கு எந்த விதமான எசன்ஸும் இல்லாம உடம்புக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான ஜூஸ். கண்டிப்பாக